சார் வணக்கம். வணக்கம். உங்க தலைவர் எடுத்தோன்னையும் கேரேஜ் அப்படி பத்தி பேசுறாரு. கேரேஜ்னா என்ன தெரியாது. தெரியாமையே கேரேஜ பத்தி பேசிட்டு இருக்காரு உங்க தலைவர். ஹலோ, அவரு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசினாரு. புரியுதுங்களா? எனக்கும் தெரியாம கிடையாது, எனக்கும் தெரியும். அத தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் தெரியும். ஏங்க, மேரேஜ் தெரியுங்களா? காலேஜ் தெரியுங்கள? கோத்ரேஜ் தெரியுமா? எல்கேஜி யூகேஜி. ஒரு விஷயம், எங்க தலைவரோட இமேஜ். ஓ, அப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கே வேஸ்டேஜ். தமிழ்நாட்டுக்கு வேஸ்டேஜா? ஹலோ, காரேஜ் தெரியுமான்னா காரேஜுக்குள்ளார இதெல்லாம் இருக்குது. ஓ சரி சரி, ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கூட இல்ல, நீங்க இட்ஜி இட்ஜி இட்ஜின்னு சொல்லி வந்தீங்களா, அதேதான் நானும் வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நான் வேஸ்டேஜ் தான். உங்களை சொல்லல சார், உங்க தலைவர் தாவேக்கா ஒட்டு மொத்தமே தமிழ்நாட்டுக்கு வேஸ்டேஜ் தானே. ஹலோ, வேணாம், என்ன சொன்னா கூட நான் கோவப்படுறேன். தலைவர் வர்ற கோத்துக்கு என்ன சார், ஒத்தை கொத்த வரணுமா? பாக்ஸிங் போட்டுக்கணுமா? கை கை எதுக்கு சார் அழுவுறீங்க? எதுக்கு கோவப்படுறீங்க? உண்மையை சொன்னா எதுக்கு சார் கோவப்படுறீங்க? ஓப்பனிங்க என்னை டென்ஷன் பண்ணி பார்க்கணுமா சார்? உண்மையை தானே சார் சொன்னேன். எது உண்மை? எது உண்மை? நீங்க எட்ஜ் எட்ஜின்னு போட்டு இருந்தீங்க, நானும் ஒரு ஃப்ளோல எட்ஜின்னு சொன்னேன். ஏன் தலைவர் வேஸ்டேஜா? உங்களை எல்லாம் கார்பேஜ்ல தூக்கி போட்டுருவேன். அது மக்கள் போட்டுருவாங்க தாவேக்காவை 2026 அப்புறம். அது அப்புறமேட்டு பார்ப்போம். ஆனா என்னங்க அது, கொஞ்சமாவது அறிவு இருந்து கேள்வி கேட்கட்டா நம்ம பதில் சொல்லலாம். அறிவே இல்லாம ஓப்படியே டென்ஷன் பண்றப்ப எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்னு விடுறேன். இல்லாட்டினா வேற மாதிரி ஆயிரும். விஜய் பேசுறதும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்த கேள்வி கேளுங்க சார். கரேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டேன், அதுக்கு இன்னும் பதில் சொல்ல சார். நீங்க பவர் பவர் பவரா? போன மீட்டிங்ல இன்ஜினை பத்தி பேசுனீங்க, இந்த மீட்டிங்ல பவரை பத்தி பேசுறீங்க, நெக்ஸ்ட் மீட்டிங்ல மெக்கானிக்கலை பத்தி பேசுவீங்களா? அரசியல் செய்ய வந்தீங்களா இல்ல மெக்கானிக் சொல்லி கொடுக்க வந்தீங்களா? தெரியுதுல? தெரியுதா தெரியல? என்ன தெரியுது? எங்க தலைவர் எல்லாத்தையும் படிச்சிருக்க தெரியுதுல? என்ன படிச்சிருக்காரு? பவர், இன்ஜின், மெக்கானிக் எல்லாம் படிச்சிருக்காரு தெரியுதுல? எதுவும் தெரியாம அரசியலுக்கு வரல. ஒவ்வொருத்தர் படிக்காம வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. புரியுதா? எங்க தலைமை எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சு வந்து நிக்கிறாரு. ஓ, மெக்கானிக்கல் இன்ஜினை படிச்சிருக்காரு, அதனால வந்து கிளாஸ் எடுக்கிறாரு எல்லாருக்குமே. ஹலோ, நான் சொல்றது சார், இன்ஜின், பவர், மெக்கானிக்கல். இது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் சார் சொல்ல முடியும். மெக்கானிக்கல் இன்ஜின் படிச்சிருக்காரு உங்க தலைவர். எங்க தலைவர் படிக்காத சப்ஜெக்ட் கிடையாது. ஓ, தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. நீங்களாம் என்ன தெரியுமா, டாக்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஊசி போடுறவன் தான் டாக்டர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாள். புரியுதுங்களா? ஊசி போடாத டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? யாரு? டாக்டர் கலைஞர் எங்கேயாவது ஊசி போட்டாரா? டாக்டர் எம்ஜிஆர் எங்கேயாவது ஊசி போட்டாரா? உங்க அறிவுங்கிறது எந்த ரேஞ்சில தெரியுமா இருக்குது? அந்த ரேஞ்சில தான் இருக்குது. ஆக்சுவலா கரேஜ்னா என்ன அப்படின்னு சிம்பிளா கேட்டேன். இதுக்கு பதில் சொல்ல முடியல. டாக்டர் கலைஞர் ஊசி போட்டாரா, டாக்டர் எம்ஜிஆர் ஊசி போட்டாருன்னு சுத்தி வளைச்சு பேசுறீங்க. உங்க தலைவர் தான் பேசுறது புரியல, உங்களை உட்கார வச்சு அதுக்கு விளக்கம் கொடுப்பீங்கன்னு உங்களை கேட்டா நீங்களும் எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வரீங்க. அதெல்லாம் விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க தலைவர் வளர்ற மாதிரி நீங்களும் வளர்னு இருக்கீங்க. உங்க தலைவர் பேசும்போது எங்க வீடு எங்க இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மறந்து போயிட்டாரா வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு? என்னதான் பிரச்சனை உங்க தலைவருக்கு? காலையில குடிக்க வேணா, பகல்ல குடிச்சா இப்படிதான் மறந்து மறந்து போயிடுவாங்க போல இருக்கு. ஹலோ, மீண்டும் மீண்டும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. வேணாம், எங்க தலைவரோட டீ டோட்டலர்
டீ குடிக்கிறது தான் சார் நானும் சொன்னேன். காலையில டீ குடிச்சா இப்படிதான் ஆகும்ன்றேன். தெளிவா சொல்ல வேண்டியதானே? ம். ஒரு குடிகாரன் சொல்றது மாதிரி சொல்றீங்க. நான் தெளிவா தான் சார் சொன்னேன். என்ன தெளிவா சொன்னீங்க? நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. காலையில இப்படி குடிச்சா அப்படின்னா அப்புறம் என்ன குடிக்கிறது? காலையில குடிக்கிறது குடியாரனா? காலையில இருந்து டீ குடிப்பாங்களே அதுக்கு சொல்றேன் சார். காலையில எந்திரிச்சு குடிச்சா குடியாரன்னு சொல்றாங்கல்ல? அப்ப மதியம் குடிக்கிறதுன்னு குடிகாரன் தான் சொல்லுவாங்க. தெளிவா சொல்ல வேண்டியதானே? நான் தெளிவா தான் சார் சொன்னேன். காலையில இருந்து டீ தானே குடிப்பாங்க. பகல் குடிப்பாரான்னு கேட்டீங்க. அதான் டீ குடிப்பாரா நான் கேட்டேன். அப்படி கேட்கல. நான் என்ன பைத்தியக்காரனா? அப்படி கேட்டிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிருக்க மாட்டேன். என்ன அதாவது உங்களுக்கு டார்கெட் என்ன தெரியுமா? இந்த ஆளு டென்ஷன் பண்ணும். டென்ஷன் பண்ணி புரியுதுங்களா? சாகடிக்கணுங்கிற டார்கெட்டே உங்க டார்கெட்டா வச்சிருக்கீங்க. நீங்க எங்களை சாகடிக்கிறது தான் சார் பெரிய இதுவா இருக்குது. என்ன சாகடி? நாங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லாம என்னென்னமோ சுத்தி சுத்தி வளைச்சு பதில் சொல்லிக்கிறீங்க. சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார். திரும்பவும் நான் கேக்குறேன். நான் கேட்கறது ஒண்ணு, நீங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. என் வீடு எங்க இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பாவை மறந்தாரு, அம்மாவை மறந்தாரு, பொண்டாட்டிய மறந்தாரு, பிள்ளைங்கள மறந்துட்டாரு. இப்ப வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு மறந்துட்டாரா? ஹலோ, அவர் சொல்ல வந்தது இந்த தமிழ்நாட்டுல எத்தனை கோடி பேர் இருக்கான்? 8 கோடி பேர். 8 கோடி பேர் வீடு இருக்குல்ல, அந்த வீடெல்லாம் எங்க தலைவனோட வீடுதான். அந்த 8 கோடி பேர் வீடுல தான் பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கு. அங்கேயே போய் விஜய் தங்குவாரன்னு தான் நான் கேக்குறேன். ஹலோ, நீங்க கேட்ட கேள்வி, நீங்க சொல்ற பதில் எப்படி தெரியுமா இருக்குது? எங்க தலைவன் நடுத்தருவுல பிளாட்ஃபார்ம்ல நிப்பானா அப்படின்னு. அது 2026 மக்கள் முடிவு பண்ணி. எங்க தலைவர் போர் தளபதி, படை வீரர் அப்படி நிப்பாரு. முன்னாடி நிப்பாரா பின்னாடி நிப்பாரா? புரியல. இல்ல, படை தளபதியா வந்து முன்னாடி நிப்பாரா பின்னாடி நிப்பாரான்னு கேட்டேன். ஹலோ, நெஞ்ச நிமித்தி முன்னால. நெஞ்ச மட்டும் தான் நிமித்துவாரா இல்ல? இல்ல புரியல. என்னங்க எனக்கு புரியல. இல்ல, நெஞ்ச நிமித்திக்கின்னு வந்து நிப்பாருன்றீங்களே, நெஞ்ச மட்டும் தான் நிமித்துவாரா? வேற எதை நிமித்தணுங்கிறீங்க? இல்ல புரியல எனக்கு. எனக்கு சரி, அவரு ரொம்ப தப்பான ஆளா இருக்கீங்க. இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கல. நீங்க தான் அது வேற மாதிரி எடுத்துட்டு போறீங்க. நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறது கொஞ்சம் ஓரமா நிக்க சொல்லுங்க. சேலம் பைபாஸ் யாருன்னா அடிச்சிட போறாங்க, ஓரமா நின்னாருன்னா நல்லா இருக்கும். சேலம் பைபாஸ்ல முதல்ல என் தலைவன் ஏன் சேலத்துக்கு போனாரு தெரியுமா? ஏன் போனாரு? சேலத்தோட மக்கள்கிட்ட நீதி கேட்டு நிக்கிறாரு. அதுக்கு நீதி வேணும்னா சேலத்துக்கு போயிருக்க கூடாது, ஆழ்வார்பேட்டைக்கு போயிருக்கணும். ஆழ்வார்பேட்டைக்கு மக்கள் நீதி மையம் அங்கதானே இருக்கு, ஆழ்வார்பேட்டையில. ஹலோ, கமலஹாசனுக்கு எங்க கட்சிக்கு சம்பந்தமா? இல்ல, நீதி கொஞ்சமாவது இருக்க மக்கள் நீதி மையத்துக்கு. இல்ல சார், நீதி கேட்க போனா அங்கதானே போய் கேட்டிருக்கணும். இல்லங்க புரியல. என்னங்க ஏடா உடமா இப்படியே பேசணுங்கிற மைண்ட் செட்டப்ல பண்ணிருக்கீங்களா? புரியல. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? மக்கள் கிட்ட நீதி கேட்க போனா மக்கள் நீதி மையம் ஆழ்வார்பேட்டையில இருக்கு, எதுக்கு சேலத்துக்கு போனா நான் கேட்டேன். இது தப்பா? தப்பு இல்லாம தப்பு தானே. கொஞ்சமாவது ஒரு புரிஞ்சு பேசுறீங்களா, புரியாம பேசுறீங்களா? இந்த மக்களுக்காக என் தலைவன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்து நிக்கிறோம். ஆமா, உண்மைதான். ஒதுக்கி வச்சுட்டாரு. அப்பாவை, அம்மாவை, பொண்டாட்டிய, புள்ளைய எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்து நின்று இருக்காரு. கரெக்டு தானே? கரெக்டு தான். இது மாதிரி மத்த எவனாவது பண்ணுவானா? ஒரு உதயநிதிய பண்ண சொல்லுங்களேன். அப்பா ஒதுக்கி, அம்மா ஒதுக்கி, பொண்டாட்டிய ஒதுக்கி, புள்ளைய ஒதுக்கி வந்து நிக்க சொல்லுங்களேன். ஏன் எடப்பாடி அவரை வந்து நிக்க சொல்லுங்களேன். பொண்டாட்டி, புள்ள, மரும மக்க, மாமா மச்சான், பங்காளிங்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வந்து நிக்க சொல்லுங்களேன். முதல்ல ஜாதிக்காரனை ஒதுக்க மாட்டாங்க, ஜாதி கட்சின்னு வச்சு அப்படியெல்லாம் வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இங்க வந்து எல்லாத்தையும் ஒருத்தன் ஒதுக்கி நின்னுட்டு அனாதியா இந்த மக்களுக்காக நிக்கிறது எங்க தலைவர் மட்டும்தான். அனாதியாவா? அப்ப த்ரிஷாவோட வாழ்க்கை என்னங்க இது? புரியல எனக்கு. என்ன வடிவேல் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப வச்சுனா புரிஞ்சுதா சார்? இவ்வளவு நாள் கட்சி இப்பதான் வடிவேல் காமெடி சொன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறீங்க. பலே, பேஷ் பேஷ். எதுக்கு சம்பந்தமே இல்லாம எதுக்கு? அதாவது ஒரு விஷயம், என் தலைவர் வந்து நடிகர் இல்ல, அரசியல்வாதி. இனிமேல் நடிகர் நடிகைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா தயவு செஞ்சு பேசாதீங்க. மறுபடியும் நீங்க திருச்சாவை பத்தி பேசுனீங்க, நான் வேற மாதிரி ஆயிரும். சீரியஸா சொல்றேன். எங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சீரியஸா சொல்றேன், புரியுதுங்களா? அரசியலுக்கு எங்க தலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒரு அழுத்தம் இருக்கிறது.
புரியுதுங்களா? ஒரு நசுக்குறாங்க. எந்த இடத்துல சார்? எந்த இடத்துலயா? ம். ஹலோ, நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சார் ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு, ஒரு மாநாடு நடத்துறதுக்கு, ஒரு ஜென்ரலா உறுப்பினர்கள்லாம் சந்திக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இடம் கொடுக்காமையா சார் இத்தனை கூட்டங்கள் நீங்க நடத்திட்டீங்க? இடம் கொடுக்க போய் தானே இவ்வளவு கூட்டம் நடத்திட்டீங்க. ஆனா ஒண்ணு சார், ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு தொண்டர்கள், தலைவா நான் உனக்காக உயிரே கொடுப்பேன், கட்சிக்காக உயிரே கொடுப்பேன் இப்படின்னு சொல்லிதான் இருக்கிறாங்களே கண்டி, இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே கிடையாது. ஆனா உங்க கட்சியில சொல்லாமையே நிறைய உயிர்கள் வந்து என்ன பண்ணிருக்கு, கொடுத்துருக்காங்க. வேணாங்க. உண்மைதானே சொன்னேன். கரூர்ல 41 பேரு, சேலத்துல ஒருத்தர் பேரு, அடுத்தது யாரோ. ஏங்க ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்குங்க. இறப்புங்கிறது நம்மளால் ஏற்படுத்துறது கிடையாது. ம். அது மாதிரி பிறப்புங்கிறது நம்மளால் ஏற்படுத்த கிடையாது. ம். எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா சைக்கிள். ம். புரியுதுங்களா? அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம பிளான் பண்ணி எதையுமே நடத்த முடியாது. அது ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, இறப்பு பிறப்பு அதெல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்டு சொல்றீங்க. ஒரு இறப்பு நடந்திருக்குல்ல உங்க கூட்டத்துக்கு, உங்க தலைவரை பார்க்க வந்தவர் ஒருத்தர் இறந்திருக்கிறார். ஒரு சொட்டு கண்ணீர் உங்க தலைவர் விட்டாரா? சார் 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 எதுக்கு அழுவுறீங்க? நான் எதுவுமே தப்பா கேட்கலையே, எதுக்கு அழுவுறீங்க? என் தலைவன் தனிமையில உட்கார்ந்து அழுவுறது உங்களுக்கு தெரியுமா? ஓ, உங்க தலைவருக்கு பதில் நீங்க அழுவுறீங்க அந்த இறப்புக்கு. இப்படிதான் அழுகுறாரு. அப்போ உங்க தலைவர் பேசுறதுக்கு நீங்க சந்தோஷப்படல? அது படுறேன், அது சந்தோஷம் தான். ம். ஆமா, அப்போ இறப்புக்கு? அழுவணும்ல. அப்போ உங்க தலைவர் பேச்சுக்கு? அது ஹாப்பி தானே, சந்தோஷம் தானே, அது சிரிப்பா. அப்ப அந்த நபர் இறப்புக்கு, பேச்சுக்கு, இறப்புக்கு ஏங்க என்ன? இறப்புக்குன்னா அழுவதான் செய்வோம், பேச்சுக்குன்னா சிரிக்கதான் செய்வோம். ஆமா, நான் இப்ப சிரிக்கிறேன்னா அழுகுறேனா, சிரிக்கிறேனா அழுகுறேனா, சிரிக்கிறேனா அழுகுறேனா? போதும் 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 போதும். யார் சார் நீங்க? இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, பயங்கரமா பண்றீங்க. உங்க தலைவர் கூட பண்ண மாட்டாரு போல இருக்கு. இறப்பு நான் தலைவரு இப்படி அழுவாருன்னு சொல்றேன். அவருக்குள்ளார இருக்கிற சிரிப்பையும் இப்படிதான் சிரிப்பாருன்னு சொல்றேன். ஆனா எல்லாமே பாத்ரூம்ல பண்ணுவாரு. பாத்ரூம்ல அழுந்ததுக்கு கேமரா முன்னாடி அழுது சிரிச்சிருந்தா பெரிய நடிகரா இருக்கலாமே, இன்னும் பெரிய நடிகரா இருக்கலாமே. பண்ணிருக்கலாம் தான். ஆனா என்னன்னா, கமலஹாசனை காப்பி அடிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. ஆமா, இல்லன்னா விக்ரம காப்பி அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டுவாங்க. இப்ப மட்டும் காப்பி அடிக்கவே இல்லை, கொள்கைகள் எல்லாம் காப்பி அடிக்கவே இல்லை. ஆனா யாரு எழுதின கொள்கை? யாரு எழுதின கொள்கை? யாரு இவனுங்க எழுதி வச்சானுங்களா? இப்ப ஆட்சியில இருக்கிறவனுங்க, ஏடிஎம்கே காரனுங்க, திமுக காரனுங்க, காங்கிரஸ் காரனுங்க, இவனுங்க கொள்கை எழுதி வச்சானுங்களா? எவனோ எழுதி வச்ச கொள்கையை தானே இவனுங்க பின்பற்றிட்டு இருக்கானுங்க. அடுத்தவங்க கட்சி தலைவரே நீங்க திருடிட்டீங்க, அப்புறம் என்ன? உங்களுக்குன்னு சொந்தமா தலைவர் இல்ல, ஆனா உங்க தலைவர் மட்டும் என்ன சொல்றாரு, அடுத்தவன் கட்சி ஆரம்பிச்சத யாராவது ஒரு % ஓட்டு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்தவங்க கட்சி தலைவரை தானே நீங்க திருடி வச்சிருக்கீங்க. இதுவே ரொம்ப தப்பு. என்னத்த அடுத்தவங்க? ஆமா, நீங்க காமராஜரை திருடி வச்சிட்டீங்க, அம்பேத்கரை திருடி வச்சிட்டீங்க, அதே போல அண்ணாவை திருடுறீங்க, எம்ஜிஆரை திருடுறீங்க. இவங்க எல்லாம் ஒரு கட்சியோட அடையாளமா இருக்கிறாங்க. அந்த தலைவர்களை தானே திருடி வச்சிருக்கீங்க. உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தலைவரை நீங்க உருவாக்குனீங்களா? புரியல எனக்கு. எங்க கட்சிக்கு தலைவர் விஜய். நான் சொல்றது கொள்கை தலைவரை சொல்றேன். எங்க தலைவருக்கு கொள்கை இருக்கு, உண்டா இல்லையா? ஓஹோ, சரி சரி, ரைட். பல்லே பல்லே பலே பலே. டென்ஷன் பண்றீங்க, டென்ஷன் பண்றீங்க. உங்க கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்து இறந்திருக்கிறாரு, இதற்கு விஜய் அவர்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாரான்னு தான் கேட்டேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க, பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்றீங்க. ஏங்க சும்மா இது பண்ணாதீங்க. எங்களுக்கு இருக்கிற டென்ஷன் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு பிரஷர் இருக்கு தெரியுமா? விசில தூக்கி விட்டா பிரஷர் எல்லாம் வெளியே போயிட போகுது. விசில தூக்கி விட்டா பிரஷர் வெளியில போயிடும். அவ்வளவு பிரஷர் இருக்குன்னீங்களே, விசில தூக்கி விட்டா பிரஷர் எல்லாம் போயிடல, குக்கர்ல அப்படிதானே போகுது. ஹலோ, நான் என்ன சோறாக்குற குக்கரே சொல்றேன். எஸ்ஓபி தெரியுமா தெரியாதா? எஸ்ஓபி தர மாட்டாங்களா? ஆமா சார், சோப்பு வேணும்னா எங்களை கேட்க வேண்டியதானே, குளிக்கிற சோப்பு வேணுமா இல்ல துணி துவைக்கிற சோப்பு வேணுமா? ஏப்பா அந்த சாமான் கழுவுற சோப்பு எடுத்துன்னு வந்து கொடுப்பா சார் கிட்ட, சோப்பு தர மாட்டாங்களாம்.
என்னது புரியல எனக்கு. சாரி, சோப்பு தர மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதான் எடுத்துட்டு வர சொன்னேன். ஹலோ, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் பொசிஷன். எழுந்து நிக்கணுமா சார்? நீ தானே ஸ்டாண்டர்ட் சொன்னீங்க, அதான் எழுந்து நிக்க. ஸ்டாண்டிங் ஆபரேட்டர் பொசிஷன் அப்படின்னா அப்படின்னாவா? டோட்டலா ஸ்டாலின் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு சார். அவர் சிஎம், தமிழ்நாடு ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். வேற யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? சிஎம் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதான் அதுலதான் ஏகப்பட்ட டென்ஷன். என்ன அதுல உங்களுக்கு என்ன டென்ஷனு? அதுல உங்களுக்கு என்ன டென்ஷனு? பாத்தீங்களா காலங்காத்தால இன்னைக்கு எந்திரிச்சோன்னு டிங் அப்படின்னு எல்லா பொம்பளைங்களுக்கும் 5000 ரூபாய் போயிடுச்சு. ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ், இன்ப அதிர்ச்சி. 5000 ரூபாய் கொடுத்தது வரவேற்கத்தக்கது தானே. எது எலெக்ஷனுக்கு முன்னால ஓட்டுக்கு காசு இப்பவே பட்டுவாடை பண்ணிட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஆக்சுவலா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களே, அன்னில இருந்து எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு சிஎம் வந்து அவங்க வாபஸ் ஆகிற வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். சோ அந்த டைம்ல மக்களுக்கான அந்த நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது. இவங்களே கொடுக்கணும்னு நினைச்சா கூட இந்த கவர்மெண்ட் தேர்தலுக்காக ஓட்டுக்காக காசை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிச்சா கூட இல்ல இது வந்து காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அதனாலேயே முன்கூட்டியே இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே கொடுத்தாங்க. எந்த கவர்மெண்ட் அப்படி கொடுத்துருக்கா? இதுல பல சட்டத்திட்டங்கள் இருக்கு சார். இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு சட்டத்திட்டங்களை பத்தி என்ன தெரியும்? நீங்க எல்லாம் வந்து என்ன பண்றீங்க, பொய் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல. எது நாங்க போய் பிரச்சாரம் பண்றோம், எங்களுக்கு சட்டம் தெரியாது. ஆமா, இந்த இவ்வளவு விஷயம் இருக்குதே, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி பேசுவீங்களா? முன்னாடியே காசு கொடுத்துட்டாரு அப்படின்னு. நீங்க வாங்கின காசுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஓ, நான் வாங்கின காசுக்கா? ஏன் அப்படியே அப்பட்டமா தெரியுது திமுக காரனுக்கு கழி விட்டுட்டு இருக்கீங்க சார். உண்மையா சொன்னா ஏன் 5000 ரூபாய் கொடுத்தாரு, சட்ட சிக்கல்லாம் இவ்வளவு இருக்குன்னு எடுத்து சொன்னா நான் காசு வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. ஏன் அந்த 5000 ரூபாய் நேத்து கொடுக்க வேண்டியதானே, இல்லன்னா நாளைக்கு கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் இன்னைக்கு நொட்டணும்? சார் நாளைக்கு பேங்க் லீவு சார். இன்னைக்குதான் சார் கொடுக்க முடியும். நாளைக்கு பேங்க் லீவ்ல. இது கூட தெரியல உங்களுக்கு? எல்லாம் தெரியும் சொல்றீங்க. என்னத்த சொல்றது? நல்லா தெரிஞ்சு பிளான் பண்ணி நடத்துறீங்க தெரியுதா? இதுக்குதான் என் தலைவன் சொன்னான்ல, காசை கொடுத்தா வாங்கிக்கங்க அப்படின்னு. ஏன் எல்லாரும் கொடுக்குற காசெல்லாம் வாங்கிப்போம், ஓட்டு நமக்கு தான் விழும். இப்ப கூட அடுத்தவங்க காசுல தான் நீங்க என்ன பண்றீங்க, வாழ்றீங்க. சினிமா நடிக்கும் போதுதான் அடுத்தவங்க காசுல வாழ்ந்தீங்க. இப்போ அடுத்தவன் காசு கொடுத்தா காசை வாங்கின்னு ஓட்டு எனக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தவங்க காசுல வாழ்ந்து பாக்குறீங்க. உங்க காசு செலவு பண்ணவே மாட்டீங்களா? ஹலோ, இல்ல புரியல. எப்படி பேசினாலும் இப்படிதான் பேசணும்னு பிக்ஸ் பண்ணிட்டு பேசுறீங்களா? இல்ல, நான் பிக்ஸ் தான் பண்ணல, நீங்க பேசுறீங்களா? அதுக்கு நான் வந்து எடுத்து சொல்றேன். ஏன் சார் இப்படி நீங்க காசு கொடுங்க, ஓட்டுக்கு கொடுத்து நீங்க உங்க ஓட்டு வாங்கிங்க. அடுத்த கட்சிக்காரங்க காசு கொடுப்பாங்களா, காசு வாங்கின்னு இவருக்கு குத்தணுமா? ஹலோ, மக்களை ஏமாத்துற எண்ணத்தை வச்சிருக்காங்க மத்த அரசியல் கட்சிகளாம். காசு கொடுத்து ஏமாத்திடலாம்னு. மக்கள் ஏமாற கூடாதுங்கிறதுக்காக ஏமாறாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க சொல்றோம். புரியுதா? சரி, காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிங்க. காசு கொடுக்குறவன காசு வாங்காம ஓட்டு போட சொல்லுங்க உங்களுக்கு. அது ஏன் அடுத்த கட்சிக்கார காசு வாங்கிக்கின்னு இவருக்கு குத்தணுமா? என்ன சார் லாஜிக் இதெல்லாம்? அடுத்தவங்க காசுல வாழணும் நீங்க. ஹலோ, எவன் வீட்டு காசு? எவன் வீட்டு காசு? யார் வீட்டு காசு? எல்லாம் எங்க மக்களோட காசு. அவனுங்க சும்மா 5000 ரூபாய் டிங்கு அப்படி வந்து ஊண்டுங்கிறது எவன் வீட்டு காசு? நான் அதை பேசல. அது வரி, அது நம்மளுக்கான உரிமை பணம், அது கொடுத்துட்டாங்க. ஓட்டுக்காக காசு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்களா? அதை சொல்றேன் நான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்காம இங்க எந்த அரசியல்வாதி ஜெயிச்சத சரித்திரமே கிடையாது, விஜய் உட்பட. ஹலோ, அந்த சரித்திரத்தை மாத்தி எழுதுற தலைவன் தான் எங்கள் விஜய். ஏன் ரைட்டரா இருக்காரா? ரைட்டரா இருந்தாரு, மாத்தி எழுத போறனால ரைட்டரா இருக்கிறாரு. ஹலோ, ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைகள் அணி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல. ஆமா, அந்த குழந்தைகள்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்காங்க? எல்லாம் வீட்டுல இருக்கிற அப்பா ஆத்தால எங்க வேற யாருக்காவது ஓட்டு போடணும்னு இருந்தா கூட அந்த குழந்தைகள் வந்து முழுக்க விஜய் ஓட்டு போடணுங்கிறத அப்படியே சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம். உசுப்பேத்திருக்கீங்க குழந்தைகள் எல்லாரையும். எது உசுப்பேத்திருக்கோம்? ஹலோ, ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நியாயமா வந்து உங்கள் உரிமை அவங்க உரிமை அப்படின்னு சொல்ல தெரியுதுல, அவங்க உரிமைக்கே விட்டுருங்க. ஏன் குழந்தைங்களை உசுப்பேத்தி விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்லுங்கன்னு எதுக்கு சொல்ல வைக்கிறீங்களே? ஓ, இதுக்குதான் குழந்தைகள் எண்ணி வச்சிருக்கீங்களோ கட்சியில? ஓட்டு போடுறதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குதான், நாங்க இல்லைன்னு சொல்ல.
ஆனா அந்த உரிமை எப்படி படிக்கப்படுது? காசு கொடுத்து பறிக்கிறீங்க. ம். அந்த விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க குழந்தைகளை நீ வச்சு நீங்க சொல்றது மாதிரி உசுப்பேத்தி தான் வச்சிருக்கோம். என்ன பண்ணுங்கிறீங்க? இது மாதிரி உசுப்பேத்துறீங்க குழந்தைங்கள. உங்க அப்பாவ, அம்மாவ, அண்ணாவ அப்படியே லிஸ்ட் படிக்கிறாரு. அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தானே. இறந்து போன தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி எல்லாரும் சேர்த்துக்க வேண்டியது தானே. ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? செத்து போயிட்டாவே அவங்க எல்லாம் ஓட் லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? பேசுனுங்கிறதுக்காக இறந்து போனவங்களாம் சொல்றாங்களாம். இறந்து போனவங்க எப்படி ஓட் லிஸ்ட்ல வருவாங்க? அப்போ விஜய் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறாரு. இல்ல புரியல. என்ன தெரியாம என்ன பேசுறாரு? இல்ல நீ விஜய் அவர்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறாரான்னு கேட்டேன். தெரியாம என்ன பேசுறாரு நான் கேக்குறேன். எல்லா விஷயம் தெரிஞ்சு அறிஞ்சுதான் பேசுறாரான்னு கேக்குறேன். என்ன தெரியாம பேசுனாரு? 2021 ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போட்டீங்க, அவர்கிட்ட கேக்குறது நியாயம் இருக்கு. 2024ன்றது பிஎம் தேர்தல். மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டது. நீங்க மோடி கிட்ட தானே கேட்கணும். இப்பவும் ஸ்டாலின் கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? இதுவே தெரியல, உங்க தலைவருக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க தலைவர் எதுவும் தெரியாம பேசல. ஒவ்வொரு மீட்டிங்லயும் மக்களுக்கான ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னத்த கருத்தை சொன்னாரு? எல்லாத்துலயும் ஒரே கருத்து தான். இந்த இதுல கொஞ்சம் மாத்தி இருக்கிறாரு. போன எல்லாத்துலயும் ஸ்டாலின் அங்கிள் சொன்னாரு. இப்போ ஸ்டாலின் சாருன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் சேஞ்ச் பண்ணிருக்காரு கண்டி. மத்த எதுவுமே சேஞ்ச் பண்ணதே இல்ல. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நாங்க பயந்துகிட்டு ஸ்டாலின் சார்னு சொல்லல. வேற வயசுல மூத்தவர் அப்படிங்கிற மரியாதைக்காக ஸ்டாலின் சார்னு சொல்லுவோம். இப்படியே சொல்லிக்கலாம். பயப்படல, மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு. சார் கண்ணை குத்தி போறீங்க. கண்ணை குத்திக்க போறேன். கோபப்படுறோம் சார். கோபப்படாதீங்க சார். கூல் டவுன். இவ்வளவு தூரம் சப்ப கட்டு கட்டுறீங்களே. இந்த கனவு திட்டம்ங்கிற ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? என்ன கனவு? எனக்கு இருக்கு, நிறைய கனவு இருக்கு. விஜய் அரசியலையும் இல்லாம சினிமாலயும் இல்லாம நடுத்தொடர்ல நிக்கணும் கூட கனவு இருக்குது. நடந்துருமா என்ன? ஆமா, உங்க கனவு என்ன? அப்படியே நடுப்புற நிக்க வச்சுங்க. கட்டி அடிச்சு சதக்கி 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 சொல்லி எடுக்கிறோம். அப்படி வந்து கோவம். சரி, என்ன எச்சி சதக்கு 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 சதக்குன்னு குத்துறதுலாம் இருக்கட்டும். உங்க தேர்தல் அறிக்கை எப்பதான் வரும்? ஏன்னா அவரு வேற ஹைப்ப வந்து கலைப்பு விட்டாரு. தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டே இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது. ஒரு 2 அவுத்து விடுங்களேன். எதுக்கு? நான் தேர்தல் அறிக்கையை சொல்லுவேன். நீங்க போயிட்டு உங்க கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லி அதை வாக்குறுதியா நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கறதுக்கு. சார், தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் யாரும் திருட மாட்டாங்க சார். அந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்க. ஹைப்பர் கலைப்பு விட்டாருங்க தலைவரு. எந்த ஹைப்பர் ஏத்தல. புரியுதுங்களா? உண்மையிலே சொல்றேன். எங்க தாவேக்காவோட கட்சியோட தேர்தல் அறிக்கையில இருக்கிற செயல் திட்டங்களை எந்த கட்சின்னு இல்ல, பெரிய பெரிய கட்சி சின்ன சின்ன கட்சிங்கள்ல ஒரு மைனாரிட்டி கட்சினாலையும் உருவாக்க முடியாது. ஆமாமா, கரெக்ட் தான். உங்க தலைவருடைய கட்சியில ஆரம்பிக்கிற அந்த தேர்தலுடைய செயல்பாடுகள் உங்க கட்சிக்கு மட்டும் தான் தகும். வேற யாரும் எடுக்கலாம் மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இதையும் ஏன் சொல்றேன்னா, அடுத்தவன் காப்பி அடிச்சாலும் முன்கூட்டியே எங்க கட்சியில இது இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கீழே போட்டுறேன் சார். காப்பி ரைட்ஸ் வித் நந்தவன நந்தகுமார் டிவிக்கேன்னு போட்டுடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாரும் திருட மாட்டாங்க. நந்தவன நந்தகுமார் டிவிக்கே கிடையாது, நந்தவன நந்தகுமார் என்னன்னு ஓகே, அப்படியே போட்டுருவோம். சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு நாட்டு மக்களும் ஆஸ்பத்திரியா அலையிறான். அவ்வளவு பேருக்கும் அவ்வளவு நோய் இருக்கு. சரி, புரியுதுங்களா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எவ்வளவுதான் கோடி கோடியா குவிச்சு வச்சிருந்தாலும் ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த குவிச்சு வச்ச செல்வம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். சரி, அந்த நோய் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதான் அதுக்கு நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டமைப்புகளா மாத்திடுவீங்களா? மருத்துவமனைகள்லாம் எப்படி நிறைய எடுத்துட்டு வந்துருவீங்களா? மருந்து புதுசு புதுசா கண்டுபிடிப்பீங்களா? புரியுதுங்களா? இப்பயும் புத்தி எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த நோய் இல்லாம இருக்கணுங்கிற இடத்துக்கே யோசிக்கல. ஆஸ்பத்திரியை கட்டணும், மருந்து விற்கணும், மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் புடுங்கணும், இப்படிதானே சிந்தனையில இருக்குது. சரி, நீங்க எப்படி அதை டெவலப் பண்ணுவீங்க? டைனோசர் தெரியுமா? டைனோசர். ஆமா தெரியும், பாத்திருக்கேன். சினிமாலாம் பாத்திருக்கேன். அந்த டைனோசரோட முட்டைய ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா நோயே வராது, எந்த நோயும் வராது. டைனோசர் முட்டைய ஆம்லெட் போட்டு சாப்பிடணும். அப்புறம் ஒருத்தர் சாப்பிடணுமா இல்ல ஒரு ஊரே சாப்பிடணுமா?
இல்ல இது என்ன கேள்வி? சார் டைனோசர் முட்டைன்றது பெருசா இருக்கும். அது ஒரு ஆள் சாப்பிட முடியாது. ஒரு ஊர் ஹலோ, நோய் இருக்கிறவன் சாப்பிடணும், நோய் இல்லாதவனும் சாப்பிடணும். ஓ! புரியுதுங்களா? சரி, சரி. எந்த நோயும் வராது. ம். அது எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், ஆம்லெட் மட்டும் தான் போட்டு சாப்பிடணுமா, இப்படிதான் கேட்பீங்களா? சரி. டைனோசர் முட்டை சாப்பிடணும்னு சொல்றேன். சரி, முட்டைய திருடிட்டு வந்தா டைனோசர் நம்மள வந்து அழிச்சிராது? ஹலோ, ம். இப்ப டைனோசரே இல்ல. அப்ப முட்டை எங்கிருந்து வந்தது? அதுக்குதான் ம். இதெல்லாம் தெரிஞ்ச கம்யூனிட்டி பயில தான் ம். இந்த கொசு இருக்கு இல்லையா, ஆமா. அந்த கொசுவை மருந்து போட்டு சாவடிக்கிறானுங்க, புகை போட்டு சாவடிக்கிறானுங்க. சார் கொசுக்கும் டைனோசருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கொசு வந்து தம்மாத்துண்டு இருக்கும். டைனோசர் இந்தா பெருசு இருக்கும். 2த்துக்கு என்ன கனெக்ஷனு? சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. இறைவனோட படைப்புல எல்லாத்துக்கும் சம்பந்தப்படுத்தி தான் வச்சிருக்கான், தெரியுமா? கொசுலயும் டைனோசர்ல என்ன சம்பந்தப்படுத்தி வச்சாரு? ஹலோ, ஒரு காலத்துல கொசு டைனோசரை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி வச்சிருந்தது. என்னது? என்னதா? ம். இப்பெல்லாம் கொசு கிட்ட வந்து டைனோசரோட டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏ பிரிச்சு டைனோசர் உருவாக்கி அதுல இருந்து முட்டையை தயாரிச்சு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கும். சார் கொசு என் கைய கடிச்சா ரத்தத்தை உரியும், பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிரும். இதுல எங்க டிஎன்ஏ வந்தது? ஹலோ, நீங்க பட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு சாவற ஒவ்வொரு கொசுலயும் ஒரு டைனோசர் இருக்கு. ம். எப்பா நீங்க சொல்ற இந்த டைனோசர் முட்டை கதை வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இந்த முட்டை தானா இல்ல வேற எதனா திட்டம் இருக்கா? புரியல, என்ன உங்களுக்கு என்ன இது சொன்னா? இந்த திட்டம் வேற எந்த கட்சிக்காரனாவது ரெடி பண்ணிருக்கானா? யாருமே ரெடி பண்ண முடியாது. அறிக்கையில வச்சிருக்கானுங்களா? யாருமே ரெடி பண்ண யாருக்கு முடியாது. மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஐயோ! உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வேற யாருக்கும் போட மாட்டாங்க. தெரியுதுல? சூப்பரான திட்டம். வேற என்ன திட்டம்? இருக்கு. ம். இன்னைக்கு தங்க ரேட் என்ன ரேட் விக்கிறாங்க சார்? ₹1,00,000 தாண்டி போயிடுச்சு சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். போயிடுச்சுல? ஆமா சார். ஒரு கடைக்கோடியில இருக்கிற ம். ஒரு பாமர ஏழை ம். அந்த தங்கத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. புடிச்சிட்டேன் சார். எல்லாருக்கும் கோல்டு காயின் தர போறீங்க. ரைட்டா? கோல்டு காயினா? ம். ஆமா, கோல்டு காயின், ம். கோல்டு பிஸ்கட். ம். ஹலோ, ம். நாங்க எல்லாருக்கும் வாத்து கொடுப்போம். வாத்தா? சார் ஜெயலலிதா அம்மா கோழி குடுத்தாங்க, ஆடு குடுத்தாங்க, மாடு குடுத்தாங்க. நீங்க வாத்து சார் ஒரு நாய் குடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். இந்த உச்சத்துல கொண்டு வந்த என் மக்களுக்கு நான் நன்றி விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். அந்த நன்றி விசுவாசத்தை காட்டுறதுக்கு நாய் கூட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். போய் வாத்த வச்சு என்ன சார் பண்ணுவாங்க? என்னங்க கொஞ்சம் கூட, அதாவது சொல்றது புரிஞ்சுக்க முடியலையா இல்ல தெரியலையா? சார் எனக்கு புரிஞ்சுக்கவும் முடியல, தெரியவும் இல்ல. நீங்க எதுக்கு சார் வாத்து குடுக்கணும்? ஒரு கடைக்கோடியில இருக்கிற பாமரனுக்கு கூட தங்கம் கிடைக்குது ஒரு ஆசைப்படுற தாவேகா கட்சிக்காரனா இருக்கிறப்ப அதை யோசிக்கிறதுக்கு வேணாம். சார் தங்கத்துக்கும் வாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நான் கேக்குறேன். தங்க முட்டை போடுற வாத்துன்னு தெரியுமா? ஓ! சரி. ரைட். அந்த தங்க முட்டை போடுற வாத்த ம். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போறோம். ம். என்ன ஆகும்? என்ன ஆகும்? முட்டை போடும். முட்டை போடுமா? ம். ஹலோ, தங்க முட்டை போட்டு ஒரு பரம ஏழை மிகப்பெரிய பணக்காரன் ஆவான். சார் நீங்க அப்படி தங்க முட்டை போடுற வாத்த குடுத்தீங்கன்னா, இந்த சிங்கம் படத்துல பிரகாஷ்ராஜ் ஒரு டயலாக் சொல்லுவாரு பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வாத்த செத்து போகும். புரியல, எதுக்கு சாவுது? அவரு அந்த டயலாக் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அது ஞாபகம் வந்தா, அ அது நான் சொன்னது உங்களுக்கு தெரியும். அத வேற என் வாயால சொல்லணுமா? சரி இதெல்லாம் இருக்கட்டும். அந்த தங்க முட்டை போடுற வாத்த எங்க வச்சிருக்கீங்க? தெரியுதா? அப்படியே திமுக காரனோட திருட்டு புத்தி. எனக்கா? ஆமா, ம். எங்க வச்சிருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து திருடிட்டு போறதுக்கு பிளான். ஆமா. இத நாங்க சொல்லுவோம். எங்களை எல்லாம் பார்த்தா இச்சவாய். தெரியுது. இத நான் சொல்லி தெரிஞ்சுன்னு இல்ல. மக்கள் பார்த்தாலே தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் ஒரு திட்டம்னு வந்து வேற சொல்லிட்டு இருக்கீங்க. போன தடவ படிகார கல்லு வைரக்கல்லா மாறும் அப்படின்னு கூட தான் சொன்னீங்க. இது எல்லாத்தையும் நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், உண்மையிலேயே நம்பிட்டோம். உங்ககிட்ட சூப்பரான திட்டம் இருக்குது. புரியுதுங்களா? இப்ப நம்பிட்டோம். யாருக்கும் வைரம் கிடைக்க கூடாதுங்கிற கண்டிஷன்ல பதுக்கி வச்சிருக்காங்கல்ல. ம். ஆனா வைரம் கொடுப்போம். எப்படி குடுப்பீங்க? நிலக்கரியில இருந்து தான் வைரம் வரும், தெரியுமா? ஆமா. ஆமா. இப்ப நிலக்கரியை எடுத்து அத ஹீட்ல ம். போட்டு அமுக்குனோம்னா, ம். நல்ல நெருப்ப வச்சு அமுக்குனா ஒரு குறிப்பிட்ட ஹீட்டுக்கு மேல ம். அப்படியே வைரமா மாறிடும். நிலக்கரி வைரமா மாறிடும். அதெல்லாம் ஓகே. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அது பூமிக்கு அடியில தானே. பூமிக்கு மேல வச்சுக்கிட்டு நீங்க நெருப்பு ஊதினா அது புசிங்கிறது சாம்பல் ஆயிராது. இல்ல, அறிவுங்கிறது கொஞ்சம் கூட சிந்திக்கிற புத்திங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? கீழே என்ன நடக்குதோ அது மேல நடந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆ,
அது வைரம் வராதா? எப்படி வைரம் வரும் சார்? நீங்க நிலக்கரி வச்சு 2 பக்கமும் ஹீட் கொடுத்தீங்கன்னா அது எரிஞ்சு சாம்பலா தான் போகும். அது எப்படி வைரமாகும்? ஒரு நிலக்கரிங்கிறது அதிகமான ஹீட்ல அமுக்கப்பட்டு அதுலதான் வைரம் வருதுங்கிறது உண்டா இல்லையா? சார் அது உண்டு சார், பூமிக்கு அடியில சார். அது பூமிக்கு அடியில இருக்கிறது மேல நடத்த முடியாத, அதை நாங்க நடத்துவோம். உங்களால நடத்த முடியல, அதை நாங்க நடத்துவோம். ஆமா ஆமா, டிவிக்கு வந்து நடக்காததை கூட நடத்தி காட்டுறவங்க தான் டிவிக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தான். நீங்களா இப்படி கிண்டல் பண்றதுக்கு எங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் வீட்டுல பொங்கல் வச்சு கொண்டாடி திம்போம். ஒவ்வொரு நாளும் பொங்கல் வச்சு கொண்டாடி தின்னுவாங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை தான் சார் பொங்கல் வரும். டெய்லி பொங்கல் வச்சு தின்னா வயிறு லூஸ் மோஷன் ஆயிராது? இல்ல எனக்கு புரியல. லூஸ் மோஷன் ஆனா நீங்க தான் மாத்திரை வாங்கி கொடுக்க போறீங்களா? இல்ல புரியல. இல்ல பன் வாங்கி கொடுக்க போறீங்களா? இல்ல மோர் வாங்கி கொடுக்க போறீங்களா? லூஸ் மோஷன் வந்தா இவ்வளவோ மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிதான் சார் தெரியுது. இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி இல்ல, கெப்பாசிட்டி என்கிட்ட இல்ல நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. நல்ல வேலை இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மைதான் சார். எனக்கு புரியுறது இருக்கட்டும். உங்க தலைவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கல்லூரியில இந்த மாணவிக்கு இது நடந்துச்சு, இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, போக்சோ சட்டம் வந்து அதிகமாயிருச்சு, குழந்தைங்களுக்கு வந்து அநீதி நடக்குது, இங்க சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் உங்க தலைவர் இங்க இருக்கணும்? அமெரிக்காவுக்கு போலாம்ல? போலாம் தான். போக வேண்டியதானே? நீங்க தானே சொன்னீங்க பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னீங்க. அங்க இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் வந்து ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அங்க போய் குரல் கொடுத்து அந்த எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி பேசலாமே, ட்ரம்ப்பை வந்து வம்புக்கு இருக்கலாமே. இல்ல ஒரு விஷயம், இந்த நாட்டுல இருந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? இது தமிழ்நாடு, பிறந்த மண். பிறந்த மண்ணுல இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல நிர்மாணிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்க பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. சார் இங்க சின்ன நாடு சார், இது அமெரிக்கா பெருசு நாடு. சின்னது வேணுமா பெருசு வேணுமா? அங்க போய் நீங்க வந்து குரல் கொடுங்களேன், அங்க போய் சிஸ்டத்தை மாத்துங்களேன். கரெக்டா தான் இருக்கு. உங்க தலைவருக்கு நீங்க தான் சார் எடுத்து சொல்லணும். அவ்வளவு கம்யூனிட்டிங்க கூட இருக்கானுங்க, இந்த மாதிரி ஐடியா எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான். உங்களாலதான் சார் முடியும். கண்டிப்பா. சரி அது இருக்கட்டும், அது சொல்றேன் தலைவர்கிட்ட நான் மீட் பண்றப்ப நான் சொல்றேன். நான் இன்னும் சொல்ல போனா எங்க எடுத்து பேசுங்க எதுனா உங்க தலைவர்கிட்ட. டிஎம்கே காரனா வந்துடாதீங்க. ஆமா புரியுதுங்களா? கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் அதெல்லாம் போட்டுறாதீங்க, சேவ் பண்ணிட்டு வாங்க. ஏன் சேவ் பண்ணிட்டு வரணும்? தாடி கருப்பா இருக்குல்ல. ஓ சரி சரி. டிஎம்கே காரங்கிறது தெரிஞ்சிடும். நான் வேணா மேல மஞ்சள் கலரை கீழே சிவப்பு கலர் அடிச்சுட்டு வந்துடும், கலர் அடிச்சுட்டு வந்துருவா. நான் சொல்றது முதல்ல கேளுங்க. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. சார் உறுதிமொழி இப்படி எடுப்பாங்க. இது வந்து ஹிட்லர் ஸ்டைல் மாதிரி இருக்கு. அவரு தான் கரெக்டா ஹிட்லர் இப்படிதான் வைப்பாரு. அது ஒருவேளை ஹிட்லர் ஆட்சி தர போறீங்களோ தமிழ்நாட்டுல? அதாவது இதான் ஹிட்லர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி படம் பார்த்து பைத்தியமாயிருக்கீங்க. புரியுதுங்களா? நாங்க ஹிட்லராகவும் இல்ல பட்லராகவும் இல்ல. முதல்ல நான் சொல்றது என்னன்னு கேளுங்க. சரி. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்களை விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்திற்கே, வேறு யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். என்ன ஊன்னா கேட்டுச்சா? கேட்கல சத்தமா. கேட்கல சத்தமாவா? கேட்டுச்சா? கேட்கல இன்னும் சத்தமா. கேட்டுச்சா? இன்னும் சத்தமா. கேட்டுச்சா? ஐயோ சார், சார் என்னாச்சு? ஏய் வாப்பா வாப்பா, சாருக்கு பிடிச்சிச்சு சார். நான் ஒரு இதுக்கு பேசுனேன், நீங்க என்ன சார் நீங்க? ஏய் வாப்பா தூக்குப்பா தூக்குப்பா, சாரை தூக்குப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு வர போனோம். ஏன் சார் நீங்க இது மாதிரி